ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம லோட்டஸ் டோரா சேனலில் ஒரு சமையல் பண்ண போகிறோம். பாருங்கள், காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காளான் வாங்கிங்க, அதனால் 4 துண்டாக அரிஞ்சு எடுத்துங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வெந்நீர் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துங்க. வெந்நீரில் கழுவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் தூள் போட்டுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையான மட்டன் தூள் போட்டுங்க. காரத்தூள் போட்டுங்க. தயிர், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அதில் போட்டு கிளறி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் அதிலே ஊறட்டும். அப்போ தான் அந்த காளானில் போய் இந்த மசாலாம் ஏறி நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் கொஞ்சம் போட்டுங்க. நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பதில் சொல்லுங்கள் தெரிஞ்சால். ஒருத்தன் ஓடுறான், உடையாறான், ஒற்றை கால் நிற்பான், அவன் யார்? அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நான் 2 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கான தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். பாருங்கள், 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 3.5 கிளாஸ் தண்ணி வச்சிங்க. ஏன்னா அந்த காளானில் நம்ம வச்சுருக்கோம்ல, மசாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாகிடும். அது கொஞ்சம் பார்த்துங்க. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். தக்காளி கம்மியாக போட்டுங்க, அதுவும் தண்ணி ஊறும். மற்றபடி எண்ணெய், நெய் எல்லாம் வச்சுருக்கோம். வானல் வச்சிங்க, தேவையான எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக பட்டை, கிராம்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டால் போதும். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் தான், போட்டுங்க. இந்த பிரியாணி எல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட். அது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நெய் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. எல்லாமே வதக்கி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டு சேர்த்துங்க. எங்கள் பாப்பா வேறு பக்கத்தில் இருந்துக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே பாருங்கள், தக்காளி 2 சேர்த்தா போதும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இதையெல்லாம் கிளறி விட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. நம்ம காளான்லேயும் சேர்த்துருக்கோமா, அதனால் இதில் உங்களுக்கு தேவையானது சேர்த்தா போதும். இதுலேயும் காரத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா சேர்த்துங்க. நல்லா கிரேவி வர மாதிரி சேர்த்துங்க. தயிர் 2 ஸ்பூன் போட்டுங்க. எங்கள்கிட்ட புதினா இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க. நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த காளானையும் அதிலே போட்டு நல்லா கிரேவியாக வர வரைக்கும் வதக்கிங்க. இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும்
எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது. தேவையான அளவுக்கு தண்ணி, 2 டம்ளர் ரைஸுக்கு நான் 3 டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கேன். ரைஸு கழுவிட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. கழுவி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து தண்ணி வடிஞ்சிரும். அது பிறகு கலக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கிளறி விட்டு தம் போட்டுடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் காளான் பிரியாணி எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மல்லி வெட்டி வச்சுருந்தேன், மல்லித்தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்துருச்சு, காளான் பிரியாணி. நீங்களும் செஞ்சுட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி தான் நம்ம சாப்பாட்டை டேஸ்ட்டு பார்த்துட்ருக்கான். பாருங்கள், சாப்பிட்டுட்டு சொல்லுவான். எப்படிடா இருக்குது தம்பி?